ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவர் நியூ. சரிங்களா, இந்த கம்பெனியில் தாங்க இப்போ வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ ப்ளஸ் டிப்ளமோ கேண்டிடேட் மட்டும்தாங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிப்ளமோவில் ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இந்த 3 டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2022 2023 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கம்பெனி ட்ரைனிங்கை ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு கம்பெனி ட்ரைனிங்கை ஜாயின் பண்ணும்போது பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,000 ப்ளஸ் 3,000 மொத்தமாக 25,000 உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பர் மந்த் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் டிப்ளமோவில் ஃப்ரெஷராக இருக்கீங்க, அதாவது 2024 பாஸ் அவுட் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை நேப்ஸ் ட்ரைனிங்காக தான் ஸ்டார்டிங்கில் ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுலேயுமே மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள்இ இந்த 3 டிபார்ட்மெண்ட் முடித்த கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேப்ஸ் ட்ரைனிங்காக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 18,000 சேலரியும் ப்ளஸ் 1,500 அலவன்ஸு, டோட்டலாக 19,500 பர் மந்த் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஐடிஐ முடித்த கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே நேப்ஸ் அப்ரெண்டிஸாக தான் ஜாயின் பண்ணுவீங்க. அதில் நீங்கள் ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், வயர்மேன் இந்த 3 டிபார்ட்மெண்ட் முடித்த கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 2024 முடித்த கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ முடித்த கேண்டிடேட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் மந்த் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15,000 ப்ளஸ் 1,500 16,500 பர் மந்த் சேலரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கம்பெனியில் வேறு என்னென்னலாம் பெனிஃபிட் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஃப்ரீயாக ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டு ப்ளஸ் ஷேர்டு அக்கமண்டேஷன் ப்ளஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இது எல்லாமே கம்பெனி உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 8ஆம் தேதி 12வது மாதம், அதாவது இந்த மாதம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி தாங்க உங்களுக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:30லேருந்து 1 மணி வரைக்கும், அதாவது 1 மணி மதியம் 1 மணி வரையும் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே காலையில் இன்டர்வியூ அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்டர்வியூ லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பால்மேரா கிரவுண்ட் சோட் நியூ பஸ் ஸ்டாண்ட். சரிங்களா, அதாவது வசந்த் நகர், திருநெல்வேலி தாங்க இங்கே ஜாப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ லொக்கேஷனு உங்களுக்கு இந்த லொக்கேஷனில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 8ஆம் தேதி இன்டர்வியூ நடக்கும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி சைட்ஸ் இன் மல்டிபிள் லொக்கேஷன் சேக்கர்ஸ் இந்தியா. சரிங்களா, ஃபிசிக்கல் ஃபிட் வித் நோ மேஜர் மெடிக்கல் ஹிஸ்டர். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி ஃபிட் வித் நோ மேஜர் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு இன்டர்வியூவில் ஃபிசிக்கலுமே அதாவது பாடியோட ஃபிட்னஸுமே செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எந்த ஒரு தகவலாக இருந்தாலுமே காலையில் 10 மணிக்கு மேலே கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரெஸ்யூம் அப்டேட் பண்ணி வச்சுருங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற இமெயில் ஐடியுமே உங்களோட ரெஸ்யூம் அப்டேட் பண்ணலாம். நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் இருக்க ரெஸ்யூமு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு ப்ளஸ் மொபைல் ஃபோன் வித் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, ஆன்லைன் டெஸ்ட். சரிங்களா, உங்களுக்கு இன்டர்வியூவில் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் அந்த சர்க்கிளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல பெனிஃபிட்டான கம்பெனியாக தான் இருக்கும். சேலரியுமே ஒரு ஹை சேலரியாக தான் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் லொக்கேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண போங்க. இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோ ப்ளஸ் ஐடிஐயில் இந்த வருஷத்தில் முடிச்சவங்க கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.